மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி பரீட் ட்ரூத் அப்படின்ற ஒரு டாக்கு சீரிஸோட ரிவ்யூ. இந்த டாக்கு சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்கு சீரிஸ் லாஸ்ட் வீக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் இந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படின்றதுக்காக சிபிஐ வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க கோர்ட்டில். பட் அந்த பெட்டிஷன் வந்து இப்போ நிராகரிக்கப்பட்டுருச்சு. அதனால் இமீடியட்டாக அந்த டாக்குமெண்ட்ரியை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வித்தியாசமான மர்டர் கேஸை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஷீனா போரா அப்படின்ற ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ். யார் இந்த ஷீனா போரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்திராணி முகர்ஜி அப்படின்றவங்க யாரு அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அவங்க தான் இந்த கதையோட நாயகி அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு ஃபேமஸான மீடியா எக்ஸிகியூட்டிவ் பர்சனா இருக்காங்க. இவங்களோட கணவர் பெயர் தான் வந்து பீட்டர் முகர்ஜி. அவரும் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். இப்படிப்பட்ட ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த மர்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு மாதிரி ஜீரோல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசுல நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. சொல்லப்போனா நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் இவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும். அதுவும் பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்றது யார்கிட்ட இருந்து வரக்கூடாதோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்திருக்கும். அண்ட் சின்ன வயசுலேயே இவங்க வந்து குழந்தை பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளான ஒரு லைஃபா இருந்தது. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஸ்டேபிளான லைஃபா மாறுது. பட் இந்த சொகுசான வாழ்க்கைக்குள்ள 2 நபர்கள் பழைய லைஃப்ல இருந்து உள்ள வராங்க. அவங்க வேற யாருமே இல்லை, இவங்களோட மகன் அண்ட் மகள் தான். அந்த மூத்த மகள் தான் வந்து ஷீனா போரா. ஆக்சுவலா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட தங்கை அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. பட் அவங்க லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலேயே அந்த ஷீனா போராவோட கொலைக்கு காரணம் யாரு, உண்மையிலேயே இந்திராணி முகர்ஜி தான் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த டாக்கு சீரிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதையே அவ்வளோ விறுவிறுப்பான ஒரு கதை, அதுலயும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். ஆல்சோ அந்த ஃபேமிலி ட்ரீ இருக்குல்ல, அதுவே ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா தான் இருந்துச்சு. அதுலயும் அவங்க ஒருத்தரும் நடந்துக்கிற விதம், ஆக்சுவலா மீடியா முன்னாடி ஒரு பேட்டி எடுக்கும் போதே வந்து பயங்கர வியர்டா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மர்மங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் இருந்துச்சு. இந்த டாக்கு சீரிஸோட ஒரு முக்கியமான ஹைலைட் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இந்திராணி முகர்ஜியவே வந்து பேச வச்சது. இதுல வந்து பிரைம் அக்யூஸா சொல்லப்படுறவங்க அவங்க தான். அவங்க இப்ப பெயில்ல வெளியே வந்திருக்காங்க. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே சொல்ல வச்சிருப்பாங்க. உண்மையிலே அது ஒரு நீட்டான மூவ். ஆல்சோ அந்த ஷீனா போராவோட அந்த மர்டரை சித்தரிக்கப்பட்டவை மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியோட டியூரேஷன் அப்படின்றத வந்து நான் ஒரு மைல்டான நெகட்டிவாக தான் சொல்லுவேன். காரணம், ஒரு 4 எபிசோட்ஸ்குள்ள முடியுது. பட் ஆனால் ஒரு எபிசோடோட டியூரேஷனும் 50 மினிட்ஸ் தான். இவ்வளோ லெங்க்த்துக்கு இந்த கதையை சொல்லியிருக்க தேவையில்ல. மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இது ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.